சந்தோஷம். அவங்களே தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்கல்ல, இது நம்முடைய முத்தமிழர் கலைஞர் மீது மிகவும் மரியாதை கொண்டவர் கேப்டன் அவர்கள். முத்தமிழர் கலைஞர் மீது மிகவும் மரியாதை கொண்டவர் கேப்டன் அவர்கள். கலைஞர் மீது மிகவும் மரியாதை கொண்டவர். ஆசியாவிலே மிகப்பெரிய ஊழல் பண்ணது நீதானையா? 1,76,000 கோடி ஊழல்ங்கிறது நீங்க தானே. இந்த தெய்வங்கிறது மக்கள் ஓட்டு போட்டதானே நீயே வரும். மக்கள் தான் உங்களை ஊழல்வாதிங்கிறாங்களே. பொய்யோட உச்சத்தில் இருக்கார் கலைஞர். இவர் எப்பயுமே சொல்லுவார், தமிழினம் தமிழுக்காக அப்படி மாதிரி இனத்தை அழிச்சு. நான் கேட்குறேன், தமிழர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒத்துக்கிறேன். இந்த தமிழர் நீங்கள் தமிழரோட என்னைக்காக கூட்டணி வச்சுருக்கீங்களா? உங்களை யார் வடக்கு போய் கூட்டணி வைக்க சொன்னால் சொல்லுங்க பார்ப்போம். எந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் கட்சியின் தலைவராக இருக்கப்பட்டவர் போராடி காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தினார். இவர் ஆட்சிக்கு வந்து அவரோட கூட்டணி வைக்கிறார். 80 இவருடைய ஊழல், பூச்சிக்கொல்லி ஊழல், கோதுமை ஊழல் தப்பிக்கணுங்கிறதுக்காக முதல்ல கூட்டணி வைக்கிறார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி வைக்கிறார். இவர் தான் இந்திரா காந்தியை அடிச்சு பிடிச்சி சொல்லிட்டார், ரத்தமாக சகப்பு கடை ரத்தம் வருது, அது பெண்களுக்கு வர வியாதி தானே எப்பயும் பழங்குற சொன்னவர் தான் இந்த சாபக்கேடான கலைஞர் அவர்கள். இன்னைக்கு இவ்வளவும் பேசுறார். இவர் செய்யறதெல்லாம் ஃப்ராடு. சங்ககால இலக்கியத்தில் தமிழரின் வரலாறு என்றால் வீரமும் மானமும் தான் முக்கியம். இவரை பொறுத்த மட்டும் இப்ப மானம் என்றால் இவருக்கு மானம் கிடையாது. ஏனென்றால் மணிதான் இவருக்கு முக்கியம். அதனால தமிழரின் சங்கத்தை இப்படிதான், தமிழரின் சங்ககால இலக்கியத்தை இவர் இப்படிதான் மாற்றுவார். இவருக்கு மானம் முக்கியம் இல்ல, மணிதான் முக்கியம். அதே மாதிரி வீரம் அப்படின்னு இவர் பேசுவார். தமிழர்னு சொல்லிட்டு வடக்கத்திக்கார்ட்ட சோரம் போயிட்டார் தான் இவர் குடும்பம் மட்டும் தப்பிக்கணுங்கிறதான் சோரம். இவர் தமிழர்களை பற்றி பேசுகிற அவ்வளவும் பொய்ங்கிறது தான் இதை சொல்லுகிறேன். நூலகம் நான் கட்டிட்டேன், உலகத்திலே ஆசியாவிலே மிகப்பெரிய ஊழல் பண்ணது நீதானையா? 1,00,000